அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ ஜாலிசியா தேவோட்டை சேர்மன் மாணிக்கா. வாசகம் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை படிச்சிருந்தேன். அந்த கதை பேர் பேசும் பொம்மை. ஒரு ஊரில் ஒரு தாத்தா பொம்மை செஞ்சு மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ எல்லாம் ஒரு பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை பேசுமா. அந்த பொம்மை பேசணுன்னா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்களாம். அந்த பேர் அருண்னு வைப்பாங்களாம். அந்த பொம்மை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குமா. அது செஞ்சு வச்ச பொம்மையெல்லாம் கீழே உடச்சி கீழே போட்டுருமா. அப்போ எல்லாம் அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு வருவாங்களாம். அவங்க இந்த பொம்மையை பார்த்துட்டு, இந்த பொம்மை எனக்கு தெரியா, நான் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த தாத்தாவும் சரி எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்களாம். அந்த பொம்மையும் அந்த தாத்தாவோட போகுமா. தாத்தாவோட போய் அங்கே நிறைய நிறைய வயல்கள் நெல்கள் இதெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் அவன் பார்ப்பானா. அப்போல்லாம் அந்த தாத்தா அவனை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு முடிவு எடுப்பாள். அவனை ஒரு ஸ்கூலில் சேர்ப்பானா. அப்போல்லாம் அந்த ஸ்கூலில் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவானா. பொம்மையை இருந்துக்கிட்டு பேசுகிறேன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். அவனே இந்த ஸ்கூலில் போக மாட்டானா. அப்போ எல்லாம் அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு ஆத்தோர உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்போ எல்லாம் ஒரு வனதேவதை வருவாங்களாம். அங்கே நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவன் சொல்லுவானா, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே சோறு போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லுவானா. அவங்க பொய் சொல்லுவானா. அப்போ எல்லாம் வனதேவதை நிறைய கேட்பாளாம். அப்போ எல்லாம் அவன் பொய்யா சொல்லுவானா. அவனுக்கு பொய்யா சொல்லும் போது அவன் மூக்கு நீளமாக வளருமா. அவன் மூக்கு நீளமாக வளரவும் ஓடிக்கிட்டு மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குமா. அப்போ எல்லாம் அவன் உணர்ந்துருவானா அவனோட தப்பெல்லாம். அவங்க தாத்தாட்ட போய், தாத்தா நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்குறேன் தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுவானா. நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லுவானா. அவன் ஸ்கூலில் போய் கிண்டல் பண்ணாலும் அவன் தப்பாக நினச்சிக்காமல் நல்லா படிப்பானா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதை செஞ்சாலும் உணர்ந்து நம்ம நேர்மையாக தான் பண்ணணும். நன்றி, வணக்கம்.